ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜாஃபினா இங்கிலீஷ் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் சென்டென்சஸ் அதோட காமன் மீனிங்கோட நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இது வேணும். இப்போ சின்ன பிள்ளைங்களாம் அடம் பிடிக்கும் போது ரொம்ப இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா கேட்பாங்களே, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ நீட் இட். ஐ அப்படின்றது எனக்கு, நீட் அப்படின்னா வேணும், இட் அப்படின்னா இது. அதுதான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஐ நீட் இட் அப்படின்னு சொல்றோம். ஐ நீட் இட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல திரும்ப நீங்களும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போதான் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் சென்டென்ஸ், சீக்கிரமாக பார்க்கலாம். சீக்கிரமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? see you soon. see you soon. சீயுனா அதாவது சீனா பார்க்கறது, யூனா உங்களை, சூன்னா சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்க see you soon அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். இப்போ இங்க தேர்ட் சென்டென்ஸ், பயப்படாதே. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை தைரியப்படுத்துற மாதிரி சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் பி அஃப்ரைட். டோன்ட் பி அஃப்ரைட். ஃபோர்த் சென்டென்ஸ், எனக்கு பசிக்கிறது. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதே எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐம் ஹங்க்ரி. ஐம் ஹங்க்ரி. ஹங்க்ரினா பசிக்கிறது, ஐம் அப்படின்றது இங்க எனக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ ஐம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது அப்படின்றதுக்கு ஐம் ஹங்க்ரி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா எவ்வளவு. இப்போ ஏதாவது ஒரு கடைக்கு போறோம், இது ஒரு பொருளை காமிச்சு இது எவ்வளவு அப்படின்லாம் சொல்லி கேட்குறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? how much. how much. எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல how much அப்படின்னு கேட்கலாம். காலை அட்டன் பண்ணு. இப்போ ஒரு சிலருக்கு நம்ம அர்ஜென்ட்டாக கால் பண்ணிக்கோம். அப்போ அவங்க எடுக்கல அப்படின்னும் போது இங்கேருந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல, கால் அட்டன் பண்ணு, கால் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? pick up the call. pick up the call. செகண்ட் சென்டென்ஸ், உன்னோட ஃபோன் அடிக்குது. ஏன் ஃபோன் அடிச்சுக்கிறது பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? your phone is ringing. your phone is ringing. தேர்ட் சென்டென்ஸ், உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குது. இப்போ பேசிக்கும் போது உங்க வாய்ஸ் சரியா கேட்கல, ரொம்ப விட்டு விட்டு கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? சாரி, your voice is breaking up. your voice is breaking up. அதாவது இங்க சாரின்னு எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி, உங்க வாய்ஸ் சரியா கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்றோம். ஃபோர்த் சென்டென்ஸ், இங்க எனக்கு சிக்னல் சரியா இல்ல. இங்க எனக்கு சிக்னல் சரியா கிடைக்க மாட்டேங்குது, டவர் வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சாரி, சிக்னல் இஸ் வீக் ஹியர். சாரி, சிக்னல் இஸ் வீக் ஹியர். ஃபிஃப்த் சென்டென்ஸ், இப்போ கேக்குதா. இப்போ யாராவது எனக்கு சிக்னல் வீக்கா இருக்குது, இல்லை எனக்கு ரொம்ப லைன் பிரேக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம இப்போ கேட்போம்ல, இப்போ கேட்குதா உங்களுக்கு, இப்போ நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கேன் யூ ஹியர் மீ நவ். கேன் யூ ஹியர் மீ நவ். லாஸ்ட் சென்டென்ஸ், கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா. கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா. அதாவது யாருக்காவது சொல்லுவோம்ல, ரொம்ப அவங்களுடைய வாய்ஸ் கேட்கல, ரொம்ப லோ வால்யூமில் இருக்குது அப்படின்னும் போது, மெதுவாக பேசுகிறாங்க அப்படின்னும் போது சொல்லுவோம்ல, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? குட் யூ ஸ்பீக் அப். குட் யூ ஸ்பீக் அப். ஒத்து சொல்லாதே. இதுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதாவது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் அக்ரி. டோன்ட் அக்ரி. செகண்ட் சென்டென்ஸ், விளையாட்டுத்தனமாக இருக்காதே. விளையாட்டுத்தனமாக இருக்காத, சீரியஸாக இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி பிளேஃபுல். டோன்ட் பி பிளேஃபுல். தேர்ட் சென்டென்ஸ், என்னை தொந்தரவு செய்யாதே. என்னை தொந்தரவு பண்ணாதே, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே அப்படின்லாம் சொல்லி சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் பாதர் மீ. டோன்ட் பாதர் மீ. ஃபோர்த் வேர்ட், கில்லாதே. எனக்கு இல்லாத அப்படின்லாம் சொல்லி சொல்றோம்ல, டோன்ட் பிஞ்ச். டோன்ட் பிஞ்ச். லாஸ்ட் வேர்ட், உளராதே. உளறிக்கா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் பேபிள். டோன்ட் பேபிள். பொறுமையை இழக்காதே.
இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் லூஸ் யுவர் பேஷன்ஸ். டோன்ட் லூஸ் யுவர் பேஷன்ஸ், அதாவது டோன்ட் லூஸ் அப்படின்னா வந்து விடாத அப்படின்றது. அதே வந்து பேஷன்ஸ் அப்படின்னா வந்து பொறுமை. டோன்ட் லூஸ் யுவர் அப்படின்னா உன்னுடைய. டோன்ட் லூஸ் யுவர் பேஷன்ஸ், டோன்ட் லூஸ் யுவர் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் சென்டென்ஸ், அவரை தனியாக விடாதே. டோன்ட் லீவ் ஹிம் அலோன். டோன்ட் லீவ் ஹிம் அலோன், அதாவது டோன்ட் அப்படின்னா வந்து கூடாது, விடாதே அப்படின்றதான் வந்து கூடாதே அப்படின்றதான் மீனிங்கு. இதே டோன்ட் லீவ் ஹிம், ஹிம்னா அவரை, அலோன் அப்படின்னா தனியாக, தனியாக அவரை விடாதே அப்படின்றதுக்கு டோன்ட் லீவ் ஹிம் அலோன். இப்போ வந்து தேர்ட் சென்டென்ஸ், வெறும் காலுடன் வெளியே செல்லாதே. அதாவது சின்ன குழந்தைங்களாம் வந்து வெறும் காலோட வெளியே போகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து என்னென்னா என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கோ அவுட் பேர் ஃபுட். டோன்ட் கோ அவுட் பேர் ஃபுட், அதாவது டோன்ட் கோ அப்படின்னா வந்து போகாதே, அவுட் அப்படின்னா வெளியே, பேர் ஃபுட் அப்படின்னா வெறும் காலோட வெளியே போகாத அப்படின்றதுக்கு டோன்ட் கோ அவுட் பேர் ஃபுட். இப்போ ஃபோர்த்து சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை சங்கடப்படுத்தாதே. அதாவது என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாத அப்படின்லாம் சொல்லி சொல்லுவோம்ல, இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் எம்பாரஸ் மீ. டோன்ட் எம்பாரஸ் மீ. இப்போ ஃபிஃப்த்து சென்டென்ஸ், வாயடிக்காதே, வாயாடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டோன்ட் சாட்டர். டோன்ட் சாட்டர், அவள் விளையாடுற வரைக்கும், அவள் விளையாடுற வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. இப்போ அவள் இங்கே விளையாடுற வரைக்கும் இங்கே தான் வந்து இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம்? அவள் விளையாடுற வரைக்கும், அதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா until she plays. until she plays. செகண்ட் சென்டென்ஸ், நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும், நான் அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடிட்டே தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்றதுக்கு until I find. until I find. தேர்ட் சென்டென்ஸ், மழை நிற்கிற வரைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் மழை நிற்கிற வரைக்கும் இங்கே தான் வந்து வெயிட் பண்ண போகிறேன், மழை நிற்கிற வரைக்கும் இங்கே நான் போக போகிறதில்ல அப்படின்லாம் சொல்லி பேசுகிறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா மழை நிற்கிற வரைக்கும் அப்படின்றதுக்கு until the rain stops. until the rain stops. ஃபோர்த்து சென்டென்ஸ், எனக்கு புரிகிற வரைக்கும், புரிகிற வரைக்கும் நான் படிப்பேன், புரிகிற வரைக்கும் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா until I understand. until I understand. லாஸ்ட் சென்டென்ஸ், மீட்டிங் முடிகிற வரைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் கால்லேயே கூட சொல்லுவாங்க, மீட்டிங் முடிகிற வரைக்கும் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல, அது வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா மீட்டிங் முடிகிற வரைக்கும், அதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா until the meeting ends. until the meeting ends. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.